வியாதி ஏன் வருது? அதாவது தீராத வியாதி எதனால? இந்த கேள்விய டாக்டர் கிட்ட கேட்டனா அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ரத்தத்தில கிருமி இருக்கு, கல்லீரல் ரொம்ப வீக்கா இருக்கு, வயித்துல கட்டி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லுவாங்க. ஆனா, இது மனிதன் கண்டுபிடித்த அறிவியல் சொல்லும் உண்மை. ஆனா, சாமி சொல்ற உண்மை. இதுக்கு சாமி சொல்ற காரணம் என்ன? இந்த பதிவ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஏன்னா, இது வந்து ஒரு மத போதனை அல்ல. என்னை பொறுத்தவரை மதம் என்ற ஒன்றே கிடையாது. அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மாயை. அதாவது மாயைனா இருக்கிறது போல இருக்கும். ஆனா உண்மையில அப்படி இருக்க சாத்தியமே இல்ல. ஏன்னா தேவன் மனிதர்கள உண்டாக்கவில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஜோடிய உருவாக்கல. முதல்ல ஆதாம் என்ற ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவனுக்குள் இருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து உருவாக்கின மனுக்குலம் தான் இப்ப உலகம் முழுவதும் 1000 கோடி இருக்கு. நாம அனைவரும் ஒரு வகையில சகோதர, சகோதரி தான். இப்படி இருக்க மதம் எப்படி இருக்க முடியும்? பல கடவுள்கள் எப்படி இருக்க முடியும்? இதான் உண்மை, சத்தியம். அதாவது சாமி சர்ச்சிலயும் இல்ல